நமஸ்காரம். முதலில் வேடிக்கையாக ஒன்று சொல்லுகிறேன், அதுதான் முடித்துவிட வேண்டாம். பின்னர் எதற்காக சொன்னேன் விளக்குகிறேன். லட்டு பிடிக்கிறோம், உருண்டையாக கையால் பிடிப்பார்கள், பாகு வைத்திருக்கும். அந்த பாகிலே லட்டை பிடிப்பார்கள், உருண்டையாக இருக்கும். இதுவரை நாம் அறிவோம். அதே ஜாங்கிரி பிடித்து பார்த்திருக்கிறீர்களா? அது சுத்த வேண்டும். அது வெறுமனே வட்டமாக சுத்திவிட முடியாது. சின்ன சின்ன வட்டமாக சுத்தி கொண்டு கையை நகர்த்தி கொண்டே போக வேண்டும். ஒரு வட்டம் சுத்தி சற்று கையை நகர்த்தி அடுத்த வட்டம் சுத்தி, நகர்த்தி அடுத்த வட்டம் சுத்தி என்று கையும் சுத்தி கொண்டே போக வேண்டும். அதாவது வட்டமும் வரைய வேண்டும், நகர்த்தி கொண்டும் போக வேண்டும். நல்ல லட்டு பிடிப்பு ஒரு இடத்தில் வைப்பது வேறு. ஆனா அதை போல் ஜாங்கிரி சுத்த முடியாது. நீங்கள் உமக்கு என்ன ஜாங்கிரி சுத்த தெரியுமா, லட்டு பிடிக்க தெரியுமான்னு கேட்பீர்கள். ரெண்டும் எனக்கு தெரியாது. கொடுத்தால் சாப்பிட தெரியும். பின் எதற்கு சொன்னேன்? நம்முடைய பூமி சூரியனை சுத்தி வருகிறது, படுவேகமாக சுத்துகிறது, தன்னைத்தானே சுத்திக் கொள்ளுகிறது. நம்மை நாமே ஒரு முறை சுத்தி வந்துவிட்டால் ஒரு நாள் முடிந்துவிடும். சூரியனை ஒரு முறை சுத்தி வந்தால் 365 நாட்கள். அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு லீப் இயர் வருகிறது. ஒரு நாள் கூட்டுகிறார்கள், 366 ஆகிறது. கணக்கு பண்ணினா 365. இது சூரியனை பூமி சுத்தி வரும் நாள். இதே பூமியை சந்திரன் சுத்தி வருகிறார். அவரை சயின்ஸ் படி பார்த்தோம்னால் கிரகம், பிளானட்னு சொல்லுவதில்லை, பூமிக்கு இருக்கிற ஒரு சேட்டிலைட். அவர் அப்படி சுத்தி வருவது எவ்வளவு நாளாகும்? 29½ நாள் அவருக்கு எடுப்பது. அதுதான் நான் இப்போ சொல்வது. சந்திரன் சுத்தி வருவதற்கு ஒரு மாதம், 29½ நாட்கள். அதை 12ஆல் பெருக்கினால் 354. ஒரு பஞ்சாங்கம் இந்த சந்திரனுடைய கணக்கின்படிக்கு 354 நாளில் இயங்குகிறது. அதுதான் கர்நாடகம், ஆந்திரம், சாந்திரமான பஞ்சாங்கம். ஆனால் நம்முடையது சௌரமானம். சந்திரனும் சேர்த்துத்தான் பொருள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது இந்த 365 நாள் என்பதை அடிப்படையாக கொண்டது. அதனாலதான் எப்போதுமே சாந்திரமான பஞ்சாங்கத்தில், அந்த கேலண்டரில் கொஞ்சம் கொஞ்சம் நாட்கள் முன்னாடியே மாதம் பிறந்துவிடும். நம்முடைய வருட பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி, அதற்கு முன்னாலேயே யுகாதி வருவதில்லையா? அதனை தெலுங்கு வருட பிறப்பு. அது ஏன் கொஞ்ச நாள் முன்னாடி வருகிறதுனால், ஒவ்வொரு மாதத்திலேயும் 354க்கும் 365 ஆண்டுதோறும் இந்த வித்தியாசம் வருமே. ஒரு 11½ நாட்கள். அது அப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டே போய் கடைசியில் அதிக மாசம்னு ஒன்று வைத்து ரெண்டும் அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் சந்திரன் பூமியை சுத்தி வருவது, பூமி சூரியனை சுத்தி வருவது. ஆனா இந்த ரெண்டு சுத்தி வருவதிலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இன்னும் ஜாங்கிரி வரவில்லையே நீங்கள் கேட்பீர்கள், சொல்லுகிறேன். பூமி லட்டு போல ஒரு உருண்டைன்னு வைத்துக் கொள்வோம். உருண்டையை தரையில் உருட்டி விட்டால் என்ன ஆகும்? ஓடி போயிட்டு வரும். அதுபோல இந்த உருண்டையான பூமி சூரியனை சுத்தி வருகிறது. எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு தானே.
ஒரு மேக்னெட் இன்னொன்னு இழுத்து பிடித்து கொண்டு இருக்கவே தான் அது நிற்கிறது. அதை போல சூரியன் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு, பூமி அதனுடைய ஃபீல்டு, அதில் இல்லைன்னா அது நிற்கிறது. சூரியன் எங்கும் நகரமாட்டார் நினைத்து விட வேண்டாம். அவர் ஒரு இடத்தில் இருப்பார், எல்லா கிரகங்களும் சுத்தும், அது சரி. ஆனால் மொத்த பால்வெளி பாதை மில்கி வே கேலக்சி இருக்கிறதே, அதுவே நகரும். அப்படி என்றால் சூரியனை நகர்ந்தான் ஆக வேண்டும். அது படுவேகமாக நகருதான். நாம் ஒவ்வொரு நாளும் இரவு படுத்து விட்டு காலை எழுந்திருக்கும் போது அதே இடத்தில் இருக்கிறோம் நினைக்கிறோம். நம் வீட்டில் அதே இடத்தில் தான் இருக்கிறோம், சந்தேகம் இல்லை. நம் வீடும் தெருவில் தான் இருக்கிறது, உண்மை. தெருவும் ஊரில் தான் இருக்கிறது, உண்மை. ஆனால் இதெல்லாம் சேர்ந்திருக்கிற பூமியே நகர்ந்து விடுகிறது. பூமி சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரிய வெளி அது மொத்தமே நகருகிறது. இப்படி ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேகத்தில் நகர்ந்து கொண்டே இருக்கும். அதில் சூரியனை பூமி சுத்தி வருகிறதுன்னு சொன்னால் அது ஒரு நீள்வட்ட பாதை. அது ஒரு புறம் அதிகமாக இருக்கும், ஒரு புறம் கோணலாக குறுகலாக இருக்கும். அதனால தான் சித்திரையிலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி 6 மாதங்கள் அதிக நாட்கள் இருக்கும். 365 பாதியாக சொல்ல முடியாது, அதிக நாட்கள் இருக்கும். அதே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 6 குறைவான நாட்கள் இருக்கும். கூட்டினால்தான் 365 கால். இதெல்லாம் லட்டு சுத்தி வருகிறா போல, உருட்டி விட்டால் சுத்தி வரும். ஆனால் அதே சந்திரன் பூமியை சுத்துவது அப்படி அல்லையா? பூமியே நகர்ந்து கொண்டிருக்கிறார், நகர்ந்து கொண்டிருக்கும் பூமியை சந்திரன் சுத்த வேண்டும். எப்படி இருக்கிறது பாருங்கள். தானும் சுத்தி கொள்ள வேண்டும், பூமியையும் சுத்த வேண்டும், பூமியே சுற்றி கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொன்னேன், நம்ம ஜாங்கிரி சுத்தும் போது சுத்தி சுத்தி நகர்ந்து கொண்டே போகிறோமா, அதை போலதான் சந்திரன். ஆனா பூமிக்கு அந்த தேவையில்லை. சூரியன் சுத்தி கொண்டே இருக்கவில்லை, அதனால் அவரை நாம் சுத்தினால் போதும். பூமி தன்னைத்தானே சுத்தி கொண்டு சூரியனையும் சுத்திக் கொள்ளுகிறது. அப்படி இருக்கக்கூடியதை சந்திரன் சுத்த வேண்டுமானால் அந்த சுத்து ஜாங்கிரியை சுத்தி சுத்தி நகர்த்தி நகர்த்தி சுத்தி சுத்தி நகர்த்தி நகர்த்தி அப்படியே ஒரு வட்டப்பாதையில் வந்துகிறதே, அதை போலன்னு புரிந்து கொள்ள வேண்டும். இது இத்தனையும் நம்பித்தான் அடிப்படையில் தான் நம் பஞ்சாங்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. அது ஏதோ சயின்ஸில் இருந்து விலகி இருக்கிறதுன்னு தப்பி தவறி நினைக்க வேண்டாம். டிகிரி சுத்தமாக சயின்ஸோட அது ஒத்துப்போகும். அதனால்தான் எப்ப கிரகணம்னு டெலஸ்கோப் வைத்து பார்த்து சொல்லுகிறார்களோ அதே நிமிஷம் மாறாமல் பஞ்சாங்கத்தில் இருக்கிறது. அவர்களும் டெலஸ்கோப் பார்த்து சொல்லவில்லை, ஆனாலும் ஒத்துப்போகிறதே. இதன் அடிப்படை புரிய புரியத்தான் விஞ்ஞானம் இந்த தர்மத்தில் எப்படி இயைந்து கிடக்கிறது, பின்னி பிணைந்து இருக்கிறதுன்னு தெரியும். வெறுமனே யாரோ சொல்பவர்கள் எல்லாம் இது விஞ்ஞான ரீதியே இல்லை, இது ஏதோ உங்கள் நம்பிக்கை என்றெல்லாம் சொல்லவே வேண்டாம். நம்பிக்கை உண்மை, கடவுளை நம்புகிறோம். ஆனால் வேதமோ இதிகாசங்களோ புராணங்களோ அதனுடைய அங்கங்களோ உபாங்கங்களோ அத்தனையும் வாழ்க்கையோட பிணைந்திருப்பவை. ஆனால் அதை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளத்தான் வாயை பிளந்து வியந்து போவோம். பிளந்தால் லட்டும் கிடைக்கும், ஜாங்கிரியும் கிடைக்கும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.